பிசிசிஐ உடைய தலைவரான தேவாஜித் சைகியா ஐசிசி மகளிர் உலக கோப்பை வென்ற இந்திய அணிக்கு ரூபாய் 51 கோடி ரொக்க பரிசாக அறிவித்திருந்தார். 2005 மற்றும் 2017 உலக கோப்பை இறுதிப் போட்டிகளில் ஏமாற்றங்களை பின்னுக்கு தள்ளி ஒருநாள் மற்றும் T20 ஃபார்ம்கள்ல இந்திய அணியை தன்னுடைய முதல் உலக கோப்பையை சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி வென்றிருக்காங்க. ANI-யிடம் பேசிய சைகியா 1983 கபில் தேவ் இந்தியாவிற்கு உலக கோப்பையை வெல்ல வைத்து கிரிக்கெட்ல ஒரு புதிய சகாப்தத்தையும் ஊக்கத்தையுமே ஏற்படுத்தினார். அதே உற்சாகத்தையும் ஊக்கத்தையுமே இன்று மகளிர் அணி கொண்டு வந்திருக்காங்க. ஹர்மன்பிரீத் கவுர் மற்றும் அவருடைய அணி இன்று உலக கோப்பையை வென்றது மட்டும் இல்லாம அனைத்து இந்தியர்களுடைய இதயங்களையுமே வென்றிருக்காங்க. அடுத்த தலைமுறை மகளிர் கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு அவங்க வழிவகுத்திருக்காங்க. அரையிறுதியில எங்கள் அணி ஆஸ்திரேலியாவை தோற்கடித்த போதே மகளிர் கிரிக்கெட் அடுத்த கட்டத்தை எட்டிருக்கு. ஜெய்ஷா பிசிசிஐ செயலாளராக 2019 முதல் 2024 வரை பொறுப்பேற்றதிலிருந்து மகளிர் கிரிக்கெட் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஆகையால பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெற்றிக்கு ஜெய்ஷா அவர்களுக்குமே பங்கு இருக்கு அப்படின்னு அவரை புகழ்ந்து தள்ளியுமே இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பல பொலிட்டீஷியன்ஸ், பல செலிபிரிட்டிஸ் அப்படின்னு அனைவருமே வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்க இந்த வேளையில பாத்தீங்கன்னா கோலிவுட்டுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் அல்லாமல் இந்திய மகளிர் அணியை கூடிய விரைவில் சந்திக்க உள்ளார் அப்படின்ற தகவல் சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.